தவக்காலம் உறவின் காலம். தம்முடைய வாழ்க்கை உறவின் வாழ்க்கையாக இருக்கிறது. அது 4 வகையான உறவுகளில் செயல்படுகிறது. கடவுளோடு உள்ள உறவு, நம்மோடு உள்ள உறவு, பிறரோடு உள்ள உறவு மற்றும் இயற்கையோடு உள்ள உறவு. இந்த உறவுகளில் முரண்பாடு ஏற்படுகிற போது நாம் துன்பத்தில் ஆழ்கிறோம். நம்மால் மகிழ்ச்சியாய் இருக்க முடிவதில்லை. எனவே இந்த உறவுகளை செம்மைப்படுத்த இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த நாட்களில் வாசகங்கள் நமக்கு சொல்வன. முதலாவது ஜெபம், இறைவேண்டல். 2வது தபம், நோன்பிருத்தல். 3வது தானம், பிறருக்கு உதவுதல். ஜெபம் செய்வதன் வழியாக இறைவனோடு இருக்கிற உறவை நாம் செம்மைப்படுத்துகின்றோம். 2வது தவத்தின் வழியாக நாம் நம்மோடு உள்ள உறவை செம்மைப்படுத்துகிறோம். நம்மோடு இருக்கும் உறவை நாம் செம்மைப்படுத்துகிற போது நாம் பிறரை பற்றியும் சிந்திக்கிறோம். இது 3வது வகையான தான தர்மங்கள் செய்வதற்காக நம்மை அழைத்து செல்கிறது. இறைவன் எடுப்பவர் அல்ல, மாறாக கொடுப்பவர். இந்த 40 நாட்கள் நாம் அவரோடு ஒன்றித்திருக்கிற போது அவரது இயல்பை கொண்டவர்களாக மாறுகிறோம். நாமும் அவரை போன்று பிறருக்கு கொடுப்பவர்களாக மாறுகிறோம். நாம் வாழும் இந்த இயற்கை இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இயற்கையை பாதுகாப்பது நமது கடமையாகும். ஏன் இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும்? ஏனென்றால் நாம் அனைவரும் ஒன்றித்து மகிழ்ச்சியாய் வாழ இந்த இயற்கை நமக்கு பயன்படுகிறது. நமது திரு அவை வழிபாட்டின்படி இதை நாம் தவக்காலம் என்று அழைக்கிறோம். இயற்கையின்படி இது வசந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலத்திலே அனைத்தும் புதிதாய் துளிர்விட ஆரம்பிக்கும். காய்ந்து கருகி உதிர்ந்து போன இலைகளில் இடத்தில் புதிய இலைகள் துளிர்விட ஆரம்பிக்கும். இயற்கை புதிதாய் மாறுகிறது. எல்லாம் பச்சையாக இருக்கின்றது. அதே போல்தான் திரு அவையிலும் இந்த காலம் தவக்காலம் நாம் அனைவரையும் மனம் மாற அழைப்பு விடுக்கும் ஓர் வசந்த காலமாக இருக்கிறது. எதற்காக இந்த 40 நாட்கள்? நோவாவின் காலத்தில் பாவம் செய்து தம்முடைய உறவிலிருந்து பிரிந்து போன மக்களை தண்டிக்க இறைவன் 40 நாட்கள் மழை பொழிய செய்கிறார். அதன் பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் பயணம் செய்து வாக்களிக்கப்பட்ட நாட்டை சென்றடைகின்றார்கள். இறைவாக்கினர் எலியா இறைவனை சந்திப்பதற்கு முன்பாக 40 நாட்கள் ஜெபிக்கின்றார். இறைமகன் இயேசு தம்முடைய பணி வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பாக 40 நாட்கள் நோன்பிருக்கிறார். இதை அடிப்படையாக கொண்டே திரு அவை நமக்கு இந்த 40 நாட்களை கொடுத்திருக்கிறது. இந்த தவக்காலத்தை பற்றி மக்களுடைய மனதிலே ஒரு பெரிய முரண்பாடான ஓர் எண்ணம் இருந்து வருகிறது. நாளைக்கு தவக்காலம் தொடங்குகிறது, 40 நாளைக்கு இறைச்சி சாப்பிட முடியாது, எனவே இன்றே நாம் நிறைய இறைச்சி சாப்பிடுவோம் என்று பலர் நினைத்திருப்போம். பலர் தமது தீய பழக்கங்களுக்கு இந்த 40 நாட்கள் விடுமுறை அளிக்கின்றனர். பிறகு இந்த 40 நாட்களுக்கு எப்போது முடியுமோ என்று அந்த பழக்கங்களை நினைத்து காத்து கிடக்கின்றனர். ஏனெனில் இந்த 40 நாட்கள் நாம் கடினமான ஒரு காலமாக எண்ணுகிறோம். அது தவறு. இறைவனோடும் பிறரோடும் நம்மை இணைத்து தம்மை தூய்மைப்படுத்துகின்ற காலம் இந்த தவக்காலம். ஒரு சிலர் நாள் முழுவதும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் நோன்பு இருப்பர். ஆனால் காண்கின்ற எல்லா மக்களிடமும் எரிச்சலோடு சண்டை போடுவர். காரணம் பசி. அந்த பசி தருகின்ற எரிச்சல். இதனால் என்ன பயன்? ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதுவல்ல. வயிறு நிறைய சாப்பிடுவோம், பிறரோடு அன்போடு பழகுவோம். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இன்னும் சிலர் இந்த 40 நாள்களை எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள் தெரியுமா? ஏற்கனவே சாப்பிட்டு ரொம்ப குண்டாயிட்டோம், இந்த 40 நாட்கள் சாப்பிடாம இருந்தா ஒல்லியா அழகா மாறிடுவேன் என்று எண்ணுவர். உடல் அழகு அல்ல, மாறாக
உள்ள அழகே முக்கியமானது. இந்த தவக்காலத்தில் நமது உடல் மட்டும் மாறக்கூடாது, மாறாக மனமும் மாற வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று கூறினார். இந்த தவக்காலத்தில் பொருள்களை சேமித்து நாம் அதனால் பயனடைய பார்க்கிறோம். தவக்காலம் என்பது சேமிப்பின் காலம் அல்ல, மாறாக நாம் நோன்பு இருக்கிற இந்த உணவை பிறருக்கு வழங்க வேண்டும். தவக்காலங்களில் ஒரு சிலரை பார்த்தால் பயமாக இருக்கும். ஆண்டவர் அப்படி இருக்க சொல்லவில்லை. மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள், ஆனால் ஒருத்தல் செய்யுங்கள். எப்படி? ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடுங்கள். அனுதினமும் திருப்பலிக்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். குடும்பங்களிலே குடும்ப ஜெபமாலை சொல்வதில்லையா? இந்த தவக்காலத்தில் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சி செய்யுங்கள். அனுதினமும் விவிலியத்தை வாசியுங்கள். ஓர் இறை வார்த்தையை வாசித்து அதை தியானித்து அதை நமது வாழ்வாக மாற்றுங்கள். வல்லமையுள்ள இயேசுவின் பெயரை எப்போதும் இதயங்களில் உச்சரித்து கொண்டே இருங்கள். இப்படி இந்த தவக்காலத்தினுடைய ஒவ்வொரு நொடியையும் நாம் புனிதமாக வைத்திருக்க வேண்டும். தவக்காலம் உறவுகளை மேம்படுத்துகின்ற காலம். இறைவனோடும் நம்மோடும் பிறரோடும் இயற்கையோடும் நாம் கொண்டிருக்கிற உறவை பற்றி மீண்டும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமணமானவர்கள் தங்கள் உறவில் விரிசல் ஏற்பட்டு இருந்தால் இந்த தவக்காலத்திலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்றுபட்டு வாழ முயற்சி செய்ய வேண்டும். துறவற வாழ்விலே அருள் பணியாளர்களும் அருட்சகோதரிகளும் அருட்சகோதரர்களும் தம்மை சுற்றி வாழும் ஒவ்வொருவரோடும் அன்போடும் நட்போடும் பழக இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சாம்பல் புதனென்று நமது நெற்றியில் பூசப்படும் சாம்பல் நாம் மண்ணிலிருந்து வந்தோம், மீண்டும் மண்ணிற்கே செல்வோம் என்பதை நினைவுபடுத்துகிறது. எனவே இறைவன் தந்திருக்கிற இந்த வாழ்க்கை இந்த மண்ணை சார்ந்ததாக இருக்கக்கூடாது, மாறாக ஆண்டவரை சார்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற போது நாமும் தூயவர்களாக நமது அகமும் முகமும் ஒளிரக்கூடிய ஒன்றாக மாறுகின்றது. அதற்காக தரப்பட்டிருக்கிற இந்த தவக்காலத்தை நாம் வீணாக்காமல் நமது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள முயற்சி செய்வோம். ஏனெனில் தவக்காலம் அருளின் காலம், அழைப்பின் காலம், உறவுகளை மேம்படுத்துகின்ற ஓர் வசந்த காலம். ஆம் அன்பு உறவுகளே, நாமும் இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி இயேசுவை போல புனிதமாக வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம்.